ராதிகா தலையில் ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரியுது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆள், ஒரு சுயநலமான ஒரு ஆளை வந்து நம்ம நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு இவரை கல்யாணம் பண்ணி சொந்த வீடு வாங்கிட்டு அந்த வீட்டை விட்டுட்டு இவர் கூட வந்து ஒரு வாடகை வீட்டை ஒரு பொந்து வீட்டில் தங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் இப்போ அப்படியே வந்து கோபி, செழியன், இனியா அண்ட் ஈஸ்வரி சுயநலவாதிகளின் ஒரு கூடாரமாக மாறி அவங்க வந்து அப்படியே மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிறது என்ன, இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பி டைம்ஸ், நம்ம வாழ்க்கையில் இதுதான் சந்தோஷமான தருணங்கள் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்னன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸ் விவகாரத்தை கூட்டு வந்து எல்லாத்து முன்னாடியும் போட்டு காமிச்சு உடச்சி விடுறாங்க ஜெனி. அதை கேட்டு வந்து பாக்கியா கடுப்பாக வராங்க. இந்த எல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு 50 வயசு மனுஷன். தன்னுடைய இன்னொரு குடும்பத்தை ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பத்தில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து தான் அப்பான்னு நம்ப வச்சு அந்த பிள்ளையோட பர்த்டே கூட விஷ் பண்ணல. இதெல்லாம் மனுஷன் அந்த ஆள்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இதான் நமக்கும் தோன்ற ஒரு முக்கியமான விஷயம். அந்தளவுக்கு கேவலமாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ராதிகா எல்லாத்தையும் வீட்டை காலி பண்ணி போயிடலாம், எல்லாத்தையும் பேக் பண்ண அவங்க அம்மா வந்து நம்ம போலீஸ் கேஸ் கொடுத்துர்லாங்கிறாங்க. போதுமா, போதும், நீ கொடுத்த ஐடியாவும் போதும், நீ பண்ணதும் போதும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு முதல்ல இவர் அப்படியே ரொம்ப கில்ட்டி ஆனதுக்கான முக்கியமான காரணம், பிரச்சனையானதுக்கான முக்கியமான காரணமே வந்து அவங்க அம்மா கொடுத்த அந்த போலி கேஸ் தான். ஸோ அவங்க ராதிகாவோட அம்மாவும் பேசாமல் அவங்க அம்மாவை வந்து ராதிகா திட்டிடுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயிலுக்கு போய் ஏதோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சத்தியம் வாங்குகிறார்கள். எப்படியாச்சும் வந்து நீ என்னை விட்டு போயிடவே கூடாது, நீ என்னை விட்டு போயிடுவேன், நான் போகாமல் இரு, நான் வந்து ரொம்ப நாள் வாழணும்னா நீ கூட இருக்கணும், அப்பா போனதுக்கப்புறமே நான் வருத்தப்பட்டேன் அப்படின்லாம் வந்து ஈஸ்வரி பேச சரி ஓகே அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு கோபி. எதை பற்றி யோசிக்கல, உடனே எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு நடுவில் இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செடியனை இதே மாதிரி இருப்பாரா அப்படின்னு வந்து ஜெனி யோசிக்கிறதும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் பாக்கியா கடுங்கோவமாக இருக்கிறதும் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.